கேகேஆர் ஆர்ஆர் மேட்ச்சில் வந்து ஆர்ஆர் வந்து எப்படியும் கேகேஆரை பார்த்து கண்டிப்பாக பயந்தான் ஆகணும். போன மேட்ச்சை வந்து வச்சு அவங்க கேகேஆரை ஒரு எடை போடக்கூடாது. கேகேஆரில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் ஒரு சில சேஞ்சஸ் இல்லை, மெயினாக ஒரு சேஞ்ச் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, ஸ்பென்சர் ஜான்சனுக்கு பதிலாக அண்ட்ரிக் நாக்கியாவை ஆடணும். ஏன்னா வந்து ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு மட்டமான பவுலரு அப்படி இப்படிலாம் நான் சொல்லல. பட் வந்து அண்ட்ரிக் நாக்கியா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பவுலரு. இப்போ ஹர்ஷித் ராணா, வைபவ் வரவரா, ஸ்பென்சர் ஜான்சன் இவங்க 3 பேருமே நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். பட் இருந்தாலும் ஒரு நாக்கியா மாதிரி ஒரு பவுலர் அங்கே போயிட்டு ஒரு இன்சைட் கொடுக்குறப்ப அவர் விக்கெட் எடுக்கலாம் பரவாயில்ல, சும்மா இப்படி போடு அப்படி போடு அப்படின்னு சொல்கிறப்ப அது ஒரு வேல்யூ ஆடடாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கிற ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கண்டிப்பாக அவங்க நாக்கியா ஆடணும். மற்றபடி இன்னொரு சேஞ்சஸ் அவங்க மேபி பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. பட் எனக்கு பண்ணால் ஒரு அதிரடி சேஞ்சாக பண்ணணும்னா லவ்னித் சிசோடியாவை ஆடலாம் ரகுவன்ஷிக்கு பதிலாக. பட் அது ரகுவன்ஷிக்கு ரொம்ப அணுகி வைக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இன்னொன்று, ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கண்டிப்பாக பிளேயிங் லெவன் சேஞ்ச் பண்ணக்கூடாது இந்த மேட்ச்சில். அவங்க ஆல்ரெடி என்ன பிளேயிங் லெவன் ஆடினாங்களோ அதே பிளேயிங் லெவனில் தான் ஆடணும். ஏன்னா இப்போ ஆர்ச்சர் வந்து ஒரு 76 ரன் கொடுத்தாரு போன மேட்ச்சில். பட் அதுக்காக இப்போ ஆர்ச்சர் உட்கார வைக்கிறது வந்து கரெக்ட் கிடையாது. ஏன்னா வந்து அது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு பயங்கரமான ஒரு பேட்டிங் பிச்சு. அங்கே கம்மின்ஸே திணறான், கம்மின்ஸே போட்டு புழகிறாங்க. நல்ல நல்ல பவுலர்ஸ்லாம் நிறைய அடி வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பிச்சில் வந்து அதை வச்சு கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஆர்ச்சரை. அடுத்தடுத்த மேட்சஸில் கண்டிப்பாக ஒரு 3 மேட்சாவது கண்டிப்பாக ஆர்ச்சருக்கு சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சந்தீப் சர்மா ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் பவுலராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சைடு நிறைய பேட்டர்ஸ், டிகாக் வந்து ஒரு பெரிய பேட்டராக, பெரிய ஸ்டார் பேட்ஸ்மேனாக கேகேஆருக்கு இந்த மேட்ச்சில் வருவாரோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தாட்டு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம்.